Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் ebook அப்படின்னா என்ன அண்ட் இந்த ebook-ஐ வச்சு நம்மளால் எப்படி earn பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ebook அப்படின்னா எலக்ட்ரானிக் புக். ஸோ எலக்ட்ரானிக் புக் அப்படின்னாலே இந்த புக்ஸை நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸை வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ எலக்ட்ரானிக் டிவைசஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப், பிசி, மொபைல் ஃபோன், டேப்லெட். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸை வச்சு தான் இந்த இபுக்கை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இபுக்கை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னா, நிறைய அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி நிறைய வெப்சைட்ஸில் வந்து நம்மளுக்கு இபுக்ஸ் இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இபுக்ஸை நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இபுக்கை நம்ம ஒரு எந்த எலக்ட்ரானிக் டிவைஸில் வச்சு பார்த்தாலும் இது வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற புக்ஸை நம்மளால் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி எஸ்ஏ மாதிரி படிக்க தான் முடியும். அதுதான் இபுக்ஸ். ஸோ இந்த இபுக்ஸை நம்மளால் டச் பண்ண முடியாது, எங்கேயும் புக் மாதிரி தூக்கி போக முடியாது. ஸோ டிவைஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இபுக்ஸ் படிக்க முடியும், இல்லைனா படிக்க முடியாது. ஸோ இந்த இபுக்ஸை வச்சு நம்மளால் எப்படி ஏர்னிங் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இபுக்ஸ் விற்கிறதுக்குன்னே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீயான நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ இபுக்ஸ் கிடைக்கிது. ஸோ அந்த ஃப்ரீ இபுக்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளால் ஒரு புது புக்கை க்ரியேட் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம ஒரு 2-3 புக்கை டவுன்லோட் பண்ணி, ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு புது புக்கை நரேட் பண்ணி அந்த நரேட் பண்ண புக்கை நம்மளால் சேல் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரீ இபுக்ஸ் கிடைக்கிற வெப்சைட்க்கு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரீ பிஎல்ஆர் டவுன்லோட்ஸ். ஸோ இந்த ஃப்ரீ பிஎல்ஆர் டவுன்லோட்ஸில் நம்மளுக்கு நிறைய புக்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய புக்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். அந்த கேட்டகரி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் கூட இருக்குது. ஸோ இப்போது வந்து நான் ஏதாச்சும் ஒரு புக்கை ரேண்டமாக செலக்ட் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ இந்த புக்கை நான் வந்து த எக்ஸ்பர்ட் கைட் டு பே பெர் கிளிக் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணால் ஃபஸ்ட் எனக்கு வந்து லைசன்ஸ், கவர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் இந்த புக்கை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த புக் வந்து டவுன்லோட் பண்ணால் எனக்கு வந்து ஜிப் ஃபார்மேட்டில் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜிப் ஃபைலில் பிடிஎஃப் எல்லாமே டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக் ஃபுல்லாக வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் இபுக். ஸோ இதில் வந்து எத்தனை பேஜஸ் இருக்குது அது எல்லாமே அந்த முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி காப்பி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சோர்ஸ் அப்படின்னு போகலாம். சோர்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ அந்த வேர்டை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேருந்து நம்ம காப்பி பண்ணி நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா idplr.com. இது வந்து ஒரு ஃப்ரீ இபுக் வெப்சைட் செல்லிங் வெப்சைட். இது வந்து ஒரு ஃப்ரீ இபுக் செல்லிங் வெப்சைட். ஸோ இதுலேயும் நம்ம ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டா நம்மளுக்கு இங்கே நிறைய புக்ஸ் கிடைக்கும். அதில் நம்ம ஏதாச்சும் ரிலவெண்ட் புக்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா plrassassin.com. ஸோ இதுவும் வந்து ஒரு ஃப்ரீ இபுக் வெப்சைட். ஸோ இதுலேயும் நம்ம ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து கூட நம்மளுக்கு நிறைய ஃப்ரீயான இபுக்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அது என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிமிலர் புக்ஸை வந்து நம்ம வந்து கேதர் பண்ணிக்கணும். அதாவது நம்மளுக்கு நிறைய புக்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம சர்ச் புக் பண்ணுறப்ப ஒரே மாதிரி புக்ஸை வந்து நம்ம சர்ச் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் கண்டென்ட்டை அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சிமிலர் இபுக்ஸை வந்து நம்ம கேதர் பண்ணிக்கணும். இப்போது செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேட்சி கண்டென்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற புக்கு கொடுக்கணும். அப்போ தான் நம்ம புக் ஒரு புது புக்காக இருக்கும். ஸோ
ஒரு டைட்டில் நம்ம புக்கு நம்ம கொடுத்தாகணும். ஸோ தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் அண்ட் எக்ஸ்போர்ட் இன் பிடிஎஃப். ஸோ இது வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம எடுத்த கண்டென்ட்ஸை நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இண்டெக்ஸ் வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணால் தான் அது ஒரு புக் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிடிஎஃபாக நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ண யூனிக்கான புக்கு நம்ம ஒரு கவர் பேஜ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த கவர் பேஜை canva.com யூஸ் பண்ணிக்கணும். நம்மளால் அந்த கவர் பேஜை ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு புக்கை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த புக்கை செல் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாமோஜோ அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் தான் நம்ம புக்கை சேல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை ஜஸ்ட் லாகின் பண்ணிக்குவோம். அண்ட் இது கூகுளில் வச்சு கூட நம்மளால் சைன்இன் பண்ண முடியும். ஸோ சைன்இன் பண்ணால் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி வரும். ஸோ நான் இப்போ ஸ்டோர் நேம் கொடுக்குறேன். ஸோ தமிழ் கல்வின் அப்படின்னு சொல்லி என் ஸ்டோர் நேமாக நான் கொடுத்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப் ஜஸ்ட் ஆப்ஷனல் தான் எல்லாமே. ஸோ இதை நம்ம கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணவங்கள ஸ்கிப் பண்ணலாம். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ நம்ம இபுக் செல் பண்ணுறதுனால இது டிஜிட்டல் ப்ராடக்ட்னு செலக்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ ஃபோர்த் ஸ்டெப் பார்த்திங்கன்னா சூஸ் யுவர் கேட்டகரி. இது புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ் தான் நம்ம கேட்டகரி. ஸோ புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஃப்த்து நம்ம ஸ்டோருக்கு ஏதாவது பேர் பண்ண கொடுக்கலாம், அது தேவையில்லை. ஸோ சிக்ஸ்த்து யூஆர்எல். ஸோ முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஸ்டோர் ரெடி ஆகிரும். ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டோரோட பேஜு. ஸோ இப்போ நம்ம இப்போது புக்கை சேல் பண்ணோம் அப்படின்னா டேஷ்போர்டுக்கு போகணும். ஸோ டேஷ்போர்டுக்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆட் ப்ராடக்ட் ஆப்ஷன் நம்ம கொடுத்தா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் நம்ம டைட்டில் என்ன கொடுக்கணும், அண்ட் நம்ம என்ன ப்ரைஸ் செட் பண்ணணும், அப்புறம் டைட்டில் என்ன, ஸோ எல்லாமே இந்த பேஜில் நம்ம ஃபஸ்ட்டு என்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் கண்டிப்பாக சேல் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு செல்லிங் பிளாட்ஃபார்ம். அமேசான் மாதிரி இதுவும் ஒரு செல்லிங் பண்ணுற பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் இட் ஃபார் டுடே.